Hi da honey buns, this is Koya Tululus. இன்னைக்கு நம்ம வந்துட்டு டேயாங் அண்ணாக்கு தான் வந்துட்டு டூ ஷார்ட் பார்க்க போகிறோம். இந்த டூ ஷார்ட்டோட நேம் இப்போ பார்த்துடலாம். Why he wouldn't understand my love. ஸோ இதுதான்டா இந்த டூ ஷார்ட்டோட நேம். ஸோ நம்ம இப்போ வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம வந்துட்டு இந்த டூ ஷார்ட்குள்ளே போயிடலாம். ஹே வயல் ஏண்டி எதுக்காக பெசாண்டு இந்த ரூமை வந்துட்டு ஏதாவது பண்ணிடலாமான்னு வருதுடி எனக்கு. எப்போ வந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே நான் என்னமோ வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப் வச்சுருக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குடி. எப்படி அவனை ஃபோட்டோ எடுக்கிற, என்ன பண்ணுற, எனக்கு எதுவும் புரியலை. எப்படி தான் அவனை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியலடி. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னால் அது வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல. நீயும் இத்தனை வருஷம் லவ் பண்ணி தொடங்கிற, அந்த லவ்வை உன் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா வேறு யாராவது அவனை தட்டி தூக்கிட்டு போக போகிறாடுங்க பாரு. அப்புறம் சொல்லுவேன், ஹே ஸ்மிருதி, அவன் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்டி. ஏய் சும்மா ரே ஸ்மிருதி, இந்த மாதிரிலாம் பேசாத. நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்மிருதி நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, நான் டென்ஷன் ஆகிடுவேன் ஸ்மிருதி. அப்போ நீ ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது நல்லா திட்டு விட்டுருவேன். அதுக்கு கிட்ட வர்றியால. ஏய் மயிறு, இதே மாதிரியே தாண்டி நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆனால் என்கிட்ட வாயை அழைக்கிறது நல்லா வருது உனக்கு. ஆனால் நீ லவ் பண்ணுறீல ஒருத்தன், அவன்கிட்ட போயிட்டு உன்னோட லவ்வை சொல்கிறதுக்கு மட்டும் உனக்கு வாய் தொலைய மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீ இந்த மாதிரியே சொல்லாமல் இருந்த ஒரு லவ்வான்னு வச்சுக்கோங்க, நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், எவனாவது அவனை தள்ளிட்டு போகிறது நிஜம். ஏ ஸ்மிருதி, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து நீ போயிடு. உன்னை கட்டுப்பாயிடுவேன் பார்த்துக்கா. போடி போ. என்கிட்ட மட்டும்தான் அவரோட அந்த கோவெல்லாம் காட்ட முடியும். ஏண்டி கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஒன் சைடே லவ் பண்ணிகிட்ருக்கேடி. ஏதாவது போய் அவன்கிட்ட பேசணும்னு உனக்கு இன்ன வரைக்கும் தோணவே இல்லையா? அவன் ஏண்டி இந்த மாதிரி பண்ணுறேன்? போய் இந்த மாதிரி ஒருத்திக்கு ஒரு ஃப்ரெண்டாக நீ போய் அவன்கிட்ட லவ் சொல்ல கூட நீ தயங்கிட்டு இருக்கிற வாயன். நீ ஸ்மிருதி, வாய் மூடி ஸ்மிருதி. உன்ன மாதிரி எடுத்து போகுதோன்னு முடிக்கிற விஷயம் கிடையாது இது லவ். ஆமாம் மயிறு, அது கூட காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னா கையில் நிற்காது, மறுபடியும் கையில் கிடைக்காது. போய் முதல்ல ஒன்று லவ் அவன்கிட்ட சொல்கிற வழியை பாரு. இந்த புக்கே கிக்கேன்னு அமைச்சிக்கிட்டு இருந்தா அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு மார்னிங் டைமில் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த பெரிய மேன்ஷனில் அந்த ஒருத்தன் மட்டும்தான், ஸோ அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருக்கிறானே. ஸோ கூட யாரும் இல்லை. ஸோ சொல்லப்போனால் ஒரு 2-3 மெய்ட்ஸ் மட்டும் இருக்கிறாங்க அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு மட்டும். ஸோ அதே மாதிரி தான் அங்கே அந்த மார்னிங் டைம் அவன் வேகமாக அப்படியே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஸோ அப்படி ஒரு சிஇஓ லுக்குக்கே அப்படியே ஒரு தனி மரியாதை இருக்கும். ஸோ அந்த மரியாதையோட ஸோ அந்த லுக்கோடு அப்படியே அவன் மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டுருக்குறான். அந்த படிக்கிட்ட அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் அங்கிட்டு வளைஞ்செல்லாம் இருக்காது. நம்ம அந்த ஹாலில் நின்று அந்த ஸ்டெப்பை பார்த்தோம் அப்படின்னாலே அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே அவ்வளோ அழகாக அகலமாக அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டன்னிங்காக அந்த மாதிரி தெரியும். ஸோ அதில் அப்படியே கிங் மாதிரி அந்த பர்சன் இறங்கி இருக்கிறான். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. ஸோ பிளாக் ஷூ, ஸோ போட்டிருக்க வாட்சும் அதை கொண்டு அது பிளாக் கலராக இருக்குது. அவனோட டோனுக்கு அந்த பிளாக் கலர் அப்படியே எடுத்து குட்டுக்குது. அவன் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவனோட அந்த வாக்காக இருக்கட்டும், அந்த லுக்காக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்குது. ஸோ அவனோட அந்த பர்சனாலிட்டிக்கு ஸோ மயங்காத ஆள் அப்படின்றதே இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் அங்கே அவன் அந்த பனிக்கட்டுலேருந்து அப்படியே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ சார், தேங்க்ஸ் சார். இன்னைக்கு நீங்கள் இந்த சிடிஷ்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தீங்க. ஸோ இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1-2 மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க நேற்று. ஸோ இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி வச்சிங்க. ஸோ அதை இன்றைக்கி பார்த்துடலாமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட பிஏ தான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம். ஸோ அப்படியே வேகமாக நடந்து அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அவனும்
அப்படின்ட்டு ஒரு ஒரு வார்த்தையில் கூட வந்துட்டு பதில் சொல்லாமல் அந்த அப்படின்றதோடைய வந்துட்டு முடிச்சிடுறான். டேயாங் எப்போவுமே இப்படி தான், அது டேயாங் தான். அவன் எப்போவுமே வந்துட்டு இப்படி ப்ரொஃபஷ்னலாக இருக்கான், எப்போவுமே வந்துட்டு அப்படி தான் இருப்பான். ஸோ வந்துட்டு வீட்டில் கூட மெய்டு கூட அவன்கிட்ட யாருமே வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு பேச மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான். அப்படி தான் டேயாங் அவன் ஒரு பெரிய கம்பெனியை அவனாக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஸோ அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கணும் எப்போவுமே அப்படின்ட்டு தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு எண்ணமே வந்துட்டு. ஸோ அவனுக்கு கூட ஸோ சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆளுங்க இல்லை. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட அவன் அந்த மாதிரி அவன் சிரித்து பேசினதும் இல்லை. ஸோ அந்த மாதிரியே தான் ஒரு ரூட் சிஇஓ எப்படி, ஸோ அந்த மாதிரி தான் அவன் மூஞ்சில் சிரிப்பே பார்க்க முடியாது. ஏதோ வந்துட்டு ஒன்றத்தை பறி கொடுத்தவன் மாதிரியே தான் வந்துட்டு அவனோட அந்த ரியாக்ஷன் அப்படின்றதே இருக்கும். கார் ரெடி பண்ணுங்க, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு சுத்தமாக எனக்கு வந்துட்டு நான் எந்த ஒரு ஷெட்யூல்ஸையும் மாற்ற போகிறது கிடையாது, எந்த ஒரு மீட்டிங்கையும் நான் கட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மீட்டிங் இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணி முடிக்கணும். யாரெல்லாம் வந்துட்டு நம்ம கம்பெனியோட கொலாப் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் இன்றைக்கே பர்சனலாக மீட் பண்ணணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நான் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ என்னோடய கேபினுக்கு அவங்க எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள். இன்றைக்கே அது எல்லாமே நடக்குது, எதுவுமே டிலே ஆகக்கூடாது. எனக்கு ஆல்ரெடி இட்ஸ் அ மார்னிங் டைம். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு பிகாஸ் மை ஹேங் ஓவர். ஸோ தட்ஸ் ஒன். நான் எப்போவும் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி அடிச்சதுனால என்னால் அந்த ஹெட்டேக்லேருந்து வெளியில் வர முடியல. ஸோ அதனால் லேட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இதுக்கு மேலே எதுவுமே லேட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி இட்ஸ் ஓகே, ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வேணும், எல்லாமே பர்ஃபெக்டாக வேணும். எந்த ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என்னால் அதை மன்னிக்கவே முடியாது. அப்புறம் அவங்க இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு வேலையை தேடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்துட்டு எல்லா எம்ப்ளாயிஸையும் பார்த்துட்டு ஸோ அவன் ஸ்பீச் பண்ணிவிட்டு ஸோ அவன் வந்துட்டு அவனோட கேபினுக்குள்ளே போகிறான். அடுத்த நிமிஷமே வந்துட்டு அவனோட பிஏ தான் அந்த கேபினுக்குள்ளே. ஸோ வந்துட்டு அவன் சொன்ன அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க கூட வந்துட்டு கொலாப் வச்சுக்கலாம் ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அவன் கூட வந்துட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஐடியாஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு அவனோட கேபின்குள்ளே வந்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க பிஏ. ஸோ வந்துட்டு பிஏவும் உள்ளே போய் நிற்கிறான். ஸோ வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு மாற்றி ஸோ அவங்களோட டிசைனை பற்றி பேசுகிறாங்க, ஸோ அவங்களோட ஒர்க்கை பற்றி பேசுகிறாங்க, ஸோ அவங்க கொலாப் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டேயாங் வந்துட்டு நம்பர் 1 சிஇஓ. இது வரைக்குமே கூட தொடர்ந்து ஒரு 4 இயர்ஸாகவே வந்துட்டு அவன் தான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறான். அவனுக்கு பிஸ்னஸ் எனிமீஸ் நிறையாவே இருக்கிறாங்க. பட் அவனை வந்துட்டு எப்படி அந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கூட வந்துட்டு இறங்காமல் அப்படி எப்படி அவனால் இருக்க முடியும் அப்படின்ட்டு அவனை பார்த்து ஆச்சரியப்படுற பல பேருமே கூட அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதாவது அவனை வெறுக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் இவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே டேயாங் அவங்க கூட எல்லாமே வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். இப்படியே வந்துட்டு அந்த 2 மணி நேரமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே தான் டேயாங் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக அவனோட டையெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ வந்துட்டு அப்படியே அவனோட அந்த சேரில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த சீட்டில் அப்படியே பின்னாடி தலையை வச்சு அப்படியே சாஞ்சி உட்காடுறான். அப்படியே கண்ணை மூடி அப்படியே உட்காடுறான். அவனோட பிஏ தான் இப்போ சார் கேன் ஐ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் வந்துட்டு அதை வந்துட்டு உள்ளார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை சொல்கிறான். ஸோ பிஏ கையில் வந்துட்டு ஒரு பொக்கே மாதிரி ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ டேயாங்க்கு ஸோ அதை பார்த்துட்டு இது யூஸ்வலாக நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க்கு தோணுது. அவன் அந்த பொக்கேயை பிஏ அங்கே வச்சுட்டு வெளியில் போயிடறான் ஒரு சின்ன ஸ்மைலோட. ஸோ அதே மாதிரி தான் டேயாங்க்கு அந்த ஃப்ளவரை பார்க்குறான். அதில் வந்துட்டு அந்த ஃப்ரம் அட்ரஸ்ஸு ஒரு நேம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பொக்கேஸ் ஸோ அது எல்லாத்துலேயுமே ஃப்ளவர் பொக்கேஸ் ஸோ வந்துட்டு அது எல்லாத்துலேயுமே அந்த நேம் இருந்திருக்காரு. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாள் மார்னிங்லேயும் இல்லாட்டி ஈவினிங்லேயும் ஸோ வந்துட்டு அந்த ஃப்ளவர் பொக்கே வந்துட்டு ஸோ வந்துட்டு எப்பவும் போல் வந்துடும். அதில் வந்துட்டு வைக்கிற ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் ஸோ வந்துட்டு
அதில் அந்த அந்த ஃப்ளவர்ஸோட அந்த ஸ்மெல்ஸ் அதுவாக இருக்கட்டும் எப்போவுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு குட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அந்த பொக்கே வந்துட்டு ஆரம்பத்துலலாம் வந்துட்டு டேயாங்க்கா ஸோ அந்த பொக்கே வர டென்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இப்போ டேயாங்க்கா இது வந்துட்டு இப்போ யார் அமுச்சு விட்றாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அவன் தேட முயற்சி பண்ணவே இல்லை. அவன் ஏன் அமுச்சு விட்றாங்க அப்படின்ட்டு அவன் அது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கும் விரும்பலை. ஸோ வந்துட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு கோவமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவனுக்கு இது எப்போவுமே நடக்கிறது தான் ஆஸ் யூஷுவல் அப்படின்ட்டு அவன் அந்த இதை கடந்து போகிறது மாதிரி அப்படி தான் வந்துட்டு அவனுக்கு இப்போ வந்துட்டு இன்றைக்கி இருக்குது இப்போல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. ஸோ வந்துட்டு அவன் முயற்சி பண்ணவே இல்லை சுத்தமாக. ஸோ ஃப்ரெண்ட் அட்ரஸும் சுத்தமாக இருக்காது ஃபார் டேயாங். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் 2 ஸ்மைலிஸ் பொம்மை, ஸோ எமோஜி பொம்மை. ஸோ அந்த பொம்மை எப்போவுமே ஒட்டி இருக்கும். அது எப்போ வந்தாலுமே கம்பல்சரி வந்துட்டு அந்த பொம்மை ஒட்டி இருக்கும். கம்பல்சரி மார்னிங் கொடுக்கல, மார்னிங் வரலை அப்படின்னா அது ஈவினிங்காவது அந்த பொக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. பிஏக்கு என்ன சார் எப்போவுமே இது பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, யார் அமுச்சு விட்றாங்க அப்படின்ற ஒரு சின்ன க்யூரியாசிட்டி கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு மேனை நான் பார்த்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு தனக்காக யோசிக்காமல் ஓடுற ஒரு பர்சனை ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு ஸோ வந்துட்டு பிஏக்கு டேயாங் தான். ஸோ வந்துட்டு கூப்பிடுற வாய்ஸ் கேட்குது. அவன் வந்துட்டு ஓடி வந்து அப்படியே நிற்கிறான். ஸோ வந்துட்டு டேயாங் தான் கூப்பிட்டுருந்துருப்பான். அப்படியே ஓடி வந்து நிற்கிறான். அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்போம். ஸோ டேயாங் இந்த மாதிரி பொக்கேலாம் இனிமேட்டு கேபின்குள்ளே வரவே கூடாது. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். அப்படி இருந்துமே இந்த கேபினுக்குள்ளே எதுக்காக இந்த பொக்கேலாம் கொண்டு வரீங்க? எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரியுதா? ஐ வாண்ட் மை பிஸ்னஸ். எனக்கு என்னோடய பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட் லவ். ஓகே, இது பாரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் இங்கே வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கிறேன், புரியுதா? அதையும் மீறி இங்கே நான் இருக்கும்போதே கொண்டு வந்து பொக்கே வச்சினா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. நான் இந்த இடத்துக்கு நான் தான் சிஇஓ. ஸோ நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கிறது தான் உன்னோட வேலை. இல்லாட்டி உன்னையும் நான் இந்த இடத்துலேருந்து தூக்க வேண்டியதாக இருக்கும். இனிமேட்டு இது நடக்காது. அது எப்பவும் போல் நான் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். சாரி இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காது சார், நடக்காது. சாரி என்னை வேலையில் எதுவும் தூக்கிடாதீங்க சார். அப்புறம் இந்த பொக்கேவை யார் அமுச்சு விட்டாங்க கண்டுபிடிங்க. எதுக்காக எனக்கு முதல்ல பொக்கே அமுச்சு விட்றாங்கன்றது கண்டுபிடிங்க. அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்றது நான் தெரிஞ்சு ஆகணும். இல்லை என்னை ஏதாவது மைண்டை அந்த மாதிரி ஏதாவது மாற்றுறதுக்காக என்னை வந்துட்டு வேறு எதுலையாவது வந்துட்டு என்னோடய மைண்டை நான் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். இந்த பொக்கே இங்கே இருக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன். இனிமேல் இருந்துச்சு அப்படின்னா அதோடு அந்த பொக்கையை கொண்டுட்டு நீ வெளியில் போயிடுங்க, புரியுதா? ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அப்படியே கோவமாக பேசிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறான். இங்கே பிஏக்கு தான் என்ன இப்போ தான் யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதனாலே நான் புலம்புறது இவருக்கு காதில் விழுந்துருச்சோ. அது சரி, இன்றைக்கி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னவா வேணாலும் இருக்கட்டும். எப்படியோ இந்த மனுஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அது வரைக்கும் பெரிய விஷயம். இனிமேல் இந்த பொக்கே வராமல் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லது. வந்துச்சுன்னா அப்படியே அதை கொண்டுட்டு நான் போக வேண்டியது தான் என் வீட்டுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேலரியில் வேறு எங்கேயுமே எனக்கு ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டோம். அந்த பிஏ தான் வந்துட்டு சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். ஸோ இங்கிட்டு தான் வந்துட்டு பார்க்கலாம் இங்கிட்டு வாங்கன். ஸோ வந்துட்டு அவள் அந்த கடந்த நாட்களை நினச்சி ஸோ அவளோட காலேஜ் டேஸஸ்லாம் நினச்சி அவள் அவ்வளோ வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே வந்துட்டு ரசிச்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்டா. ஸோ வந்துட்டு ஷை ஆகிக்கிட்ட. ஸோ அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரியே தான் ஸோ எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல். ஸோ ஸ்மிருதி தான் வந்துட்டு அவளை திட்டிட்டு காதலை போய் சொல்லி தொலைவாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நீ வந்துட்டு இந்த காதலை இழந்துட்டு தான் நிற்கிற. கிட்டத்தட்ட 4 years ஆச்சு. ஏஜ் கேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. உன்னோட லவ்வை போய் நீ சொன்னால் மட்டும்தான் அவன் என்ன நினைக்கிறான்றது உனக்கு புரிஞ்சிக்க முடியும்.
அவன் உனக்கு வேணும் அப்படின்னு நீ உண்மையாகவே நினச்சினா ஒரு லவ் நீ சொல்லி தான் ஆகணும். ஏஜ் கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நீயே நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா முட்டாள் மாதிரி. போய் முதல்ல உணர்வு லவ்வை சொல்ல பாருவாயன் முதல்ல. இல்லாட்டி நான் லவ் போயிடுச்சு அப்புறம் நம்மளால தான் நம்ம போய் சொல்லாததுனால தான் அப்படின்ட்டு உண்மையில பழையதுக்கு போட்டுக்கிட்டு நீ உட்காந்துட்ருப்ப. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல உன் லவ்வை போய் சொல்லு. இவ்வளோ டிஸ்டன்ஸ் நீ மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே தப்பு. டெய்லி அவனுக்கு ஒரு ஃப்ளவர் அனுப்பிச்சி விட்டால் மட்டும் போதுமா? அவனோட காதில் புரிஞ்சுக்கிடுவானா? அவன் முன்னாடி நீ ஃப்ளவர் கொடுக்கும் போதே யாரோ ஒருத்தவங்கக்கிட்ட அந்த ஃப்ளவரை கொடுக்கும் போதே அவன் அந்த ஃப்ளவரை கண்டுக்காமல் கடந்து போவான். அந்த பொக்கேவை கையில் வாங்க கூட மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நீ லவ் பண்ணுற. என்னவா வேணாலும் இருந்து போட்டோம். தான் காதலை நம்ம முதல்ல சொல்லணும். இதுக்கு நீ கற்றுக்கவே இல்லை. ஒரு லவ் பண்ணால் மட்டும் போதாதுடி. அந்த லவ்வை தைரியமாக சொல்லவும் தெரியணும். எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ ரொம்பவே அவனோட சின்ன பொண்ணு தான், ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு 4 years இருக்குமா, அவ்வளோதானே. இந்த மாதிரிலாம் யாரும் மேரேஜ் பண்ணிக்கிறது கிடையாதா? ஸ்மிருதி, நான் தயங்குறது அதுக்கு இல்லடி. நான் எங்கே அவன்கிட்ட என் லவ்வை போய் சொல்லிட்டா அவன் ஏற்றுக்காமல் போயிடுவானோ இந்த ஒரு ரீசனை வச்சு அப்படின்னு தாண்டி என் மனசுடி பதறுது. அவன் மட்டும் அந்த மாதிரி என்னால் முடியாது. இந்த லவ் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ இனிமேட்டு என் பின்னாடி வராத அப்படின்னா அவன் சொல்லிட்டான் அப்படின்னா அதை தாங்குகிற சக்தி என்கிட்ட இல்லடி. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடி. ஐ காண்ட் அக்செப்ட் தட். அப்போது உன் காதில் இப்படியே உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு ஒன் சைடாகவே வாழ்ந்து முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா நீ? இல்லை, நீ லவ் பண்ணுறது எதுக்கு? வாழ்கிறதுக்கு தானே. சொல்லுடி. உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. எல்லாத்துக்குமே நான் கேட்குற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட கோவப்பட்டு பட்டுன்னு பேசுவேன். ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் உன்னால் அப்படியே ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவை எடுக்கவே முடியல? ஏன்? நான் சொன்னது தான் ஸ்மிருதி. அவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஃபஸ்ட் அவனை நான் என்னோடய காலேஜில் தான் மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அவன்கிட்ட போகணும்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் அவனை ஒரு நாள் கூட நினைக்க நான் இருந்ததே கிடையாது. இத்தனைக்கும் நான் யாருன்னே தெரியாது. பாரேன், நான் யாருன்னு அவன் தேட முயற்சி பண்ணவே இல்லை. யார் தான் இந்த புக்கையை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி கூட இல்லை அவனுக்கு. அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? என்னோட செகண்ட் இயரில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனோட அந்த ஸ்பீச் அதில் தான் நான் விழுந்தேன். அவ்வளோ போல்டாக இருந்தான் அவன். எனக்கு அவ்வளோ பிலீவ் தந்தான். அப்போ விழுந்தேன். இன்ன வரைக்கும் அவன்கிட்ட என்னால் காதலை சொல்லவே முடியல. பொடி பைத்தியக்காரி. இப்படியே லாஸ்ட்டு வரைக்கும் நினச்சி உருகிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான். அப்புறம் எவ்வளவு தள்ளிட்டு போவான். ஸ்மிருதி, ஒழுங்கு மரியாதை இந்த ரூம் விட்டு வெளியில் போயிடும். இதுக்கு மேலே அவனை தள்ளிக்கிட்டு போயிடுவா எவ்வளவு அப்படி இப்படின்னு நீ பேசுனேன்னு வச்சுக்கோயேன். நான் ஏதாவது வாயை இப்படி திட்டி விட்ருவேன். ஒழுங்கு மரியாதையே இங்கே போயிடும். என்கிட்ட மட்டும் இப்படி தான் காதலை சொல்ல தைரியம் இல்லாதவெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி இப்படியே முணங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். சரிங்கிட்டே அங்கே தான் அவனோட ஒர்க்கெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ப்ரெஷராக இருக்குது அவனுக்கு. ஸோ அப்படியே தான் ஒவ்வொரு நாளும் அவனோட காலை அப்படி தான் விடியும். நைட்டு நேரம் அப்படி தான் முடியும். ஸோ உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரெடி ஆகுவான். அவனோட மார்னிங் ஒர்க்கில் ஸ்டார்ட் ஆகி நைட்டு ஒர்க்கில் தான் முடியும். அவனை எப்போவுமே பிஸியாக தான் வச்சுக்கிடுவான். எப்போவுமே நம்ம 1 பொசிஷனில் விட்டு செகண்டு கூட வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த விஷயத்தில் அவன் அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அந்த ஒரு விஷயத்துக்காகவே அப்படியே அவனோட அந்த 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 கம்பெனி அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருப்பான். அவனை சுற்றி உள்ளவங்களாம் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. ஒர்க்லேயும் அவ்வளோ கவனமாக இருப்பான். ஒரு சின்ன தப்பு கூட அவனுக்கு பிடிக்காது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவன் ஏற்றுக்க மாட்டான், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த மாதிரி அவனோட அந்த ஒர்க்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். அவனுக்கு ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு, ஒர்க்கு தான் அவனுக்கு பிடிக்கும். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். மற்றது என்ன நடக்குது அப்படின்றத அப்புறமேட்டு பார்க்கலாம். பாய்.